அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியாவில் ஒன்றிய அரசாங்கத்தால் தற்போது பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கப்பட்டு இந்த பாடலை அவமதிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக குற்றவியல் சட்டம் இயற்றப்பட்டு தண்டிக்கப்படணும். அதாவது தேசிய கொடிக்குண்டான என்ன நிலை இருக்கிறதோ அதே போன்று இந்த வந்தே மாதரம் பாடலை யார் பாடவில்லையோ அவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்படும் என்பதை போன்று ஒரு சட்டத்தை தற்போது தாக்கல் செய்வதற்கு பாராளுமன்றத்தில் பில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த பாஜக அரசு இப்போது இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்றிய பாஜக அரசு எப்போதுமே இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டத்தை இயற்றுவதை வழமையாக கொண்டுள்ள ஒரு அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் இதிலையும் தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது. இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது இது நீண்ட வருடங்களாக இந்திய நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்பில் இருந்து இந்த பிரச்சனை நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக இது பரப்பப்பட்டு இது ஒரு பிரச்சனையாக மிகப்பெரிய பேசு பொருளாக ஆக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1930களில் இருந்து இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமாக பேசப்பட்டு அதன் பிறகு இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு 1950ல் இது ஒரு சட்டமாக வடிவமைக்கப்பட்டு இது போன்ற ஒரு சர்ச்சைகள் எழும்போது இது தேசிய கீதமாக அறிவிப்பதா அப்படின்னு சொல்லி பல பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்பட்டு இந்திய அரசால் அரசியலமைப்பு சட்டத்தில் இது நிராகரிக்கப்பட்டு எந்த சட்டத்தை இவங்க இப்போ சட்டமாக்கி இதை பாடலைன்னா அதற்கு எதிராக குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், தண்டனை சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போடுறாங்களோ இது நிராகரிக்கப்பட்டது. அதன் பிறகு ஜனகணமன என்று சொல்லக்கூடிய அதை தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலமாக இந்த இந்திய சுதந்திர நாட்டில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நடைமுறை பின்பற்ற கொண்டு இருக்கு. இப்போ இதற்கு எதிராக இவர்கள் சொல்வதற்கான நோக்கம் என்ன, இதற்கான அடிப்படை என்ன? நாட்டில் பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல்லியில் இந்திய தலைநகரில் மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் போராட்டம் பெரிய அளவுக்கு நடந்து அது காவல்துறையினுடைய அத்துமீறல் வன்முறையாக கட்டவிழ்த்து நடக்கும் அளவுக்கு இது தீவிரமடைஞ்சு இப்போது அந்த இளைஞர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் நடந்த நிகழ்வே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நாட்டில் இளைஞர்கள் ஒரு போராட்ட களத்தில் நின்றா அவங்களுக்கு எதிராக நீங்கள் பெல்லட் குண்டுகளை பயன்படுத்துவீங்களா, அவங்களுக்கு எதிராக AK-47 துப்பாக்கிகளை பயன்படுத்துவீங்களா, அவங்களுக்கு எதிராக துணை இராணுவத்தை வைத்து காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் செய்வீங்களா என்பதை போன்று இதெல்லாம் ஒரு பிரச்சனைகளாக இருக்குது. இது அல்லாமல் இந்த நீட் தேர்வினால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல நபர்கள், ஏழ்மையான நபர்கள் தன்னுடைய மருத்துவ கனவை நிறைவேற்ற முடியாமல் தற்கொலை செய்யக்கூடிய அவலங்கள் இருக்குது. ஏன்னா நீட் தேர்வு மூலமாக அவங்க இந்த நீட் தேர்வு எழுதுவதற்காக பெரிய நிறுவனங்களை அணுகி அதற்கு பயிற்சி பெற்று அந்த போட்டியில் அவங்களால பங்கு பெற முடியல. ஆனால் பள்ளியில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் மிகப்பெரிய மதிப்பெண் எடுத்தும் பயனில்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி மன உளைச்சலில் பல மாணவர்கள் தற்கொலை செய்து இறந்து போகக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. இதற்கு எதிராக தான் மாணவர்கள் போடுறாங்க. இது குறித்து பாராளுமன்றத்தில் பேச மாட்டேன்றீங்க. விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு விலை உயர்ந்து கொண்டே ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கு. ஒரு பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்துவது குறித்து அது குறித்து பேச மாட்டேன்றீங்க. ஒரு கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட போர்னால கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டு ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்களும் மிகப்பெரிய அளவுக்கு விலை உயர்ந்து வீட்டில் இல்லத்தரசிகள் பயன்படுத்தக்கூடிய கேஸு பிரச்சனை ஏற்பட்டு அது ஒரு சீராக கிடைக்க முடியாத ஒரு சூழல் நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. அது பேச மாட்டேன்றீங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு பல இளைஞர்கள் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அது குறித்து பேச மாட்டேன்றீங்க. விவசாயிகள் பிரச்சனை ஏராளமாக இருக்கு. பிரச்சனை குறித்து பேச மாட்டேன்றீங்க. இப்போ இதெல்லாம் பேசாமல் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் மக்களுடைய நலன் சார்ந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது, மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பது,
இப்படி பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்கும்போது இந்த பிரச்சனையை இப்போது கையில் எடுக்கக்கூடிய அவசியம் என்ன நோக்கம்? அப்ப இவருடைய இஸ்லாமிய வெறுப்பை தாண்டி வேற என்ன இருக்கு? ஏன்னா இந்த வந்தே மாதரம் பாடலை இப்ப சட்டமாக்கணும்னு சொன்னா எதிர்க்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. வேற யாருக்கும் இதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வாசகம் இருப்பதனால் அந்த வாசகத்தை ஒவ்வொரு இஸ்லாமியனும் அல்லாவை மட்டும் வணங்குவேன் என்று சொல்லி ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இதை எதிர்ப்பாங்க. அது எதிர்க்கிறதுக்கு அவங்க என்ன அந்த கொள்கை ரீதியாக அந்த அவங்க சொல்லக்கூடிய பின்பற்றக்கூடிய அந்த இஸ்லாம் சார்ந்த அவர்களுடைய வழிகாட்டுதலை பற்றியான உள்ளதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்ப்பாங்க. அப்ப இந்த மாதிரி எதிர்ப்பு வந்தால் அவர்களை சார்ந்து அவர்கள் அந்த சித்தாந்தத்தை சார்ந்து இருக்கக்கூடிய சங் பரிவார கூட்டங்களை இன்னும் மேலும் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஆர்வப்படுத்துவதற்கு இந்துக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு என்று இந்த மாதிரியான அந்த ஒரு குறுக்கு புத்தியில இந்த வேலையை அவ்வப்போது செய்கிறாங்க. இதன் மூலம் இஸ்லாமியர்கள் எதிர்த்தாங்கன்னு சொன்னா இந்துக்களை ஒருங்கிணைக்கணும், இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு எண்ணம். இந்த எண்ணத்துக்கு தான் இந்த சட்டத்தை ஏற்றுறாங்க. அப்ப இதை நாங்க பாடமாட்டோம், இஸ்லாமியர்கள் பாடமாட்டோம்னு சொன்னா யாருக்காவது ஏதாவது மனம் புண்பட போடுதா? இதுல என்ன இருக்கு? இப்போ உங்களுக்கு உங்க மார்க்கும், எங்களுக்கு எங்க மார்க்கும். நீங்க ஒரு கொள்கையை பின்பற்றீங்க, நாங்க ஒரு கொள்கையை பின்பற்றுறோம். இது இந்திய தேசத்துல இந்திய நாட்டில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை தானே இது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அவரவர் சார்ந்த மதத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக செயல்படுவதற்கு உரிமை வழங்கியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் நீங்க சுதந்திரமா தெய்வமா வணங்கிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க தெய்வமா வணங்கக்கூடியவர்களை நாங்க தெய்வமா வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் தெய்வம் இல்லைன்றவங்க அவங்க தெய்வம் இல்லைன்ற அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் யார தெய்வமாக, கடவுளாக, கொள்கையா, சித்தாந்தமாக, மதமாக பின்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவருடைய மதத்தின் அடிப்படையில் அவர்களுடைய கொள்கை அடிப்படையில் கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தானே. அப்போ இந்த சட்டம் வழங்கியிருக்குன்னு சொன்னா இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதை மாத்துறதுக்கு உண்டான ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா இதுல எங்கேயும் யாருடைய மனசும் புண்பட போறது இல்லையே, மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாடல்ல இருக்கக்கூடியது தாய் நாட்டை வணங்குகிறேன்னு சொல்றீங்க. ஆனா வணங்குறதாக இருந்தா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அப்ப இதை நீங்க சொல்லணும், பாடணும், இதற்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். நீங்க வணங்கக்கூடிய துர்கை கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளி அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பாடலை எப்படி ஒரு இஸ்லாமியன் பாடுவான்? அதை எப்படி அதுக்காக எழுந்து நிற்பான்? எப்படி மரியாதை செலுத்துவான்? இது என்னன்னா உங்க ஒவ்வொருத்தரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரையும் புண்பற்ற மாதிரி ஆகாது. ஏன்னு சொன்னா இஸ்லாமியுடைய கொள்கை எந்த அளவுக்குன்னு சொன்னா தாயையே வணங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கொள்கை. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தாயை தெய்வமாக சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாமிய கொள்கை தாயவே தெய்வமாக சொல்லக்கூடாது. தாயோடைய முக்கியத்துவம் யாருக்குன்னா இறைவனுக்கு தான், அல்லாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி இருக்கு. அல்லாவுக்கு பிறகுதான் தாய். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில எப்படி நீங்க தாய் நாட்டை வணங்கணும், துர்கையை வணங்கணும், இன்னும் தெய்வங்களை வணங்கணும்னு சொல்லி பாடக்கூடிய ஒரு பாட்டை எந்த ஒரு முஸ்லீம் அங்கீகரிப்பான்? அப்ப இப்படி இதை பாடலைன்னு சொன்னான் என்ன மாதிரியான சித்திரத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்தை போடுறதன் மூலமாக இதை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பாங்க. இப்படி எதிர்ப்பதன் மூலமாக பார்த்தீர்களா இந்திய தேசத்துக்கு எதிரானவர்கள் இவர்கள் எல்லாம் தேச விரோதிகள், ஒரு பாடலை கூட பாட மாட்டேன்றாங்க, அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேன்றாங்கன்னு தேச பக்தி பாடத்தை நடத்துவதற்கு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா முயல்றாங்க. தேசபக்தி பாடத்தை நடத்துவதாக இருந்தால் அதற்கு தகுதி படைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். வெள்ளையர்கள் இந்த நாட்டில் தஞ்சம் அடைந்து அவர்கள் இந்த நாட்டை சூறையாடி வளத்தை கொள்ளையடிச்சு கொண்டிருக்கும் போது இஸ்லாமியர்கள் பங்காற்றியது போல மற்ற சங்கிகள் பங்காற்றி இருக்கிறாங்களா? தேசபக்தியை பாடம் எடுக்கக்கூடிய இந்த சங்கிகள், இங்க சங் பரிவார கூட்டங்கள், இவர்கள் ஏதாவது ஒரு வரலாறு இருக்கா? இந்திய தேச விடுதலை போராட்டத்துக்காக பங்காற்றிய ஒரு வரலாற்றை உங்களால் எடுத்து சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல நீங்க எங்களுக்கு தேச பக்தியை பத்தி நீங்க பாடம் எடுக்க வரீங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அவமானமாக செயல். எவ்வளவு இன்னுயிர்களை இழந்திருக்காங்க, எவ்வளவு தேசத்துக்காக பொருளாதாரத்தை செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளவு தேசத்துக்காக போராடி பல போர்க்களத்தில் பங்காற்றி இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள். இன்றளவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக தேச பற்றோடு தான் வசித்துக் கொண்டிருக்கிறாங்க. நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுக்காவது பின்வாங்கி ஓடிய நிகழ்வு ஏதாவது இருக்குமா இந்திய முஸ்லீம்கள்ட்ட?
சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, உடனடியாக களத்தில் போய் ஜாதி மதம் பார்க்காம எந்த ஒரு வேற்றுமை பார்க்காம களத்தில் நின்று மீட்பு பணியில மேற்கொண்டு ஒவ்வொருத்தரும் இஸ்லாமியர்களுடைய வரலாறு என்பது இன்னைக்கும் அவருடைய கஷ்டம் அந்த அளவுக்கு இருக்கு. கல்வி அறிவு இல்லை, பொருளாதாரத்தில் மேம்படலை, பெரிய வசதி படைத்தவர்களாம் இல்லை. ஆனால் அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில பல கோடிகளை ஒவ்வொருத்தையும் போய் யாசகம் கேட்பதை போன்று வசூல் செய்து பல கோடிகளுக்கு நிவாரண பணிகளை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பேரிடர் ஏற்பட்டது, உலகமே முடங்கி கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் தாயை விட்டுட்டு, தந்தையை விட்டுட்டு, தங்கையை விட்டுட்டு, அண்ணனை விட்டுட்டு விரண்டு ஓடிக்கிட்டு இருந்த நேரம், அந்த நேரத்தில் கூட பிபிடி கிட்ட போட்டு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய விரோதத்தை போய் அடக்கம் செய்தோமே, அந்த நேரத்தில் கூட அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவை செய்தோம். அந்த நேரத்தில் மக்களை திரட்டி கொண்டு போய் மருத்துவமனையில் இரத்த தான முகாமை நடத்தினோம். வெளியில் நடத்த முடியாத சூழல், இரத்த தான முகாமை அரசு மருத்துவமனைகளில் போய் மருத்துவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மருத்துவமனையில் போய் ரத்தத்தை கொடுத்துட்டு வந்தோம். தேவைகள் இருக்குன்னு சொல்லி மருத்துவர்கள் அழைப்பு கொடுத்ததன் பேரில் இப்படி பாதிப்பு என்று வந்தால், பிரச்சனைகள் என்று வந்தால், இந்திய முஸ்லீம்கள் ஒவ்வொருத்தருமே தன்னை களத்தில் தேச பற்றை நிரூபித்து காட்டு கொண்டிருக்கிறாங்க. இதே கொரோனா காலகட்டத்தில் இந்த தேச பக்தி பாடம் எடுக்கக்கூடிய சங்கிகள் எங்க போனீங்க? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு உயிருக்கு பயந்துக்கிட்டு போன கூட்டம் எட்டி கூட பார்க்கல. எங்க இருந்தீங்க? அதே அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர் இந்தியர்கள் தானே பாதிக்கப்பட்டாங்க. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன் தான் பாதிக்கப்பட்டாங்க. என் நாடு, என் தேசம், என் மக்கள் அப்படின்னு ஓடி வந்திருக்கலாம் தானே. என் மக்களுக்கு நான் உழைப்பேன், என் தேசத்துக்கு நான் உழைப்பேன், நின்றுக்கலாமே களத்தில். ஒருத்தரையும் ஆளை காணோம். அந்த நேரத்தில் கூட இஸ்லாமியர்கள் தன்னுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து களத்தில் நின்று ஒவ்வொரு பிரேதத்தையும் அடக்கம் செஞ்சிருந்தோம். அப்ப இப்படியெல்லாம் இஸ்லாமியர்கள் தன்னுடைய தேச பற்றை நிரூபித்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை தம்பட்டம் அடிக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. இனி ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நாட்டுக்காக, நாட்டுடைய மக்களுக்காக எந்த நேரத்தில் எப்போது பிரச்சனை வந்தாலும் இஸ்லாமியர்கள் முன்னணியில் நிற்பாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் இது போன்ற சட்டத்தை ஏற்றி நீங்கள் எங்களுடைய கொள்கையை நீங்கள் அசைத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. நீங்கள் இதற்காக என்ன சட்டத்தை வேணாலும் போட்டுக்கொள்ளலாமே தவிர, இந்த மாதிரி சட்டத்தை போட்டாலும் எங்களுடைய இந்த இறை கொள்கை என்பது உயிர் போனாலும் அசர மாட்டோம். இதுக்கு எதிராகத்தான் நிற்போம். இப்படி நீங்கள் வரலாற்றை படித்து பாருங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, இந்த வந்தே மாதரத்துடைய பாடல் பிரச்சனை என்பது 1870 ஆரம்பித்தது. அங்கேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் 150 வருஷ பிரச்சனை இது. இது எப்போது வந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக களத்தில் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் சட்டத்தை ஏற்றுவதன் மூலமாக தேச பற்றை நிரூபிக்கிறோம் அப்படின்ற பேரில் வர வேண்டாம். அதே நேரத்தில் தேசபக்தரை நிரூபிப்பதாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, பாராளுமன்றம் என்பது மக்களுக்காக, மக்களுடைய சேவையை செய்வதற்காகத்தான். இந்த வந்தே மாதரம் பாடலுக்காக நீங்கள் பாராளுமன்றத்தில் 10 மணி நேரம் இதை பேசுறீங்க. எதிர்கட்சிகள் கேட்கத்தான் செய்கிறாங்க. எப்படி கேட்குறாங்க? இவ்வளோ இந்த வந்தே மாதரம் பாடலுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய நீங்கள் ஏன் நாட்டு மக்களுக்குண்டான பிரச்சனை குறித்து பேச மாட்டேன்றீங்க? நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, தேவைகள் இருக்குது, அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கு, மக்களுடைய அன்றாட உரிமைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு, பல பிரச்சனைகள் நாட்டு மக்களுக்கு இருக்கு. அது குறித்து நீங்க விவாதிக்கிறதுக்கு தயாரான்னு கேட்டா அது குறித்து பேச மாட்டேன்றீங்க. எதிர்க்கட்சிகள் கேட்க தான் செஞ்சாங்க. இளைஞர்கள் பிரச்சனை சம்பந்தமா பேசுங்க, நீட் தேர்வு பிரச்சனை சம்பந்தமா பேசுங்க, நீட் தேர்வால் தற்கொலை செய்யக்கூடிய மாணவர்கள் சம்பந்தமா பேசுங்க, விலைவாசி உயர்வு சம்பந்தமா பேசுங்க, இளைஞர்களுக்கு வேலை இல்லாம திண்டாடி கொண்டிருக்காங்க அது குறித்து பேசுங்க. எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லல. ஆனா 10 மணி நேரத்துக்கு மேலா இந்த வந்தே மாதரம் பற்றி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னா, இவருடைய நோக்கம் குறுகிய நோக்கம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டத்தை ஏற்ற வேண்டும், அதன் மூலம் அதில் மத பிரச்சனை போன்று இஸ்லாமியர்கள் இந்திய தேசத்துக்கு எதிரானவர்கள் என்பதை போன்று சித்தரிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே தொடர்ச்சியாக சட்டம் இயற்றுவதை வளமையாக கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் திருந்தனும், இல்லை என்றால் மக்கள் இவர்களை திருத்துவார்கள் என்பதுதான் இதிலிருந்து நம்ம தெரிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.